அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் சென்னை கமிஷனர் அருண் IPS மற்றும் அமைச்சர் கோவி செலியன் ஆகியோர் முன்னுக்கு பின் முரணான கருத்துக்களை தெரிவித்ததாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வீடியோ பகிர்ந்து அம்பலப்படுத்தியுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தற்போது IPS அதிகாரி மற்றும் அமைச்சரின் முரண்பாடான கருத்துக்களை இந்த பதிவில் பார்க்கலாம். 24ஆம் தேதி ஈவினிங் 4 மணிக்கு நமக்கு ஒரு 100 கால் வருது. அண்ணா யூனிவர்சிட்டி மாணவி கால் பண்ணுறாங்க. அந்த 100 காலை பேஸ் பண்ணி நம்ம போலீஸ் டீம் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு போகும்பொழுது அங்கே அண்ணா யூனிவர்சிட்டியில் போஸ்ட் டீம்னு ஒரு கமிட்டி, அதாவது ப்ரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுக்கு ஒரு கமிட்டி இருக்கும். அதில் இருக்கக்கூடிய ப்ரொஃபஸரும் அந்த பாதிக்கப்பட்ட மாணவியும் இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்டை பேஸ் பண்ணி FIR போடுறோம். FIRன்றது ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்டு. பாதிக்கப்பட்டவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை அப்படியே எழுதணும். அதில் போலீஸ் எந்த திருத்தமோ அடுத்தல பண்ணக்கூடாது. அதுதான் சிலர் தெரியாமல் சொல்கிறாங்க, FIR எப்படி போட்டிருக்கலாம், FIR அப்படி போட்டிருக்கலாம்னா. அப்படி கிடையாது. பாதிக்கப்பட்டவங்க எப்படி கொடுக்குறாங்களோ என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே போடணும். அதுதான் FIR. அது FIR போட்டோம். அப்படி ஒன்று தகவல் இல்லை. அப்படி தான் காவல்துறை விசாரணைக்கு உட்பட்டது. அதிகமான செய்திகளை பத்திரிகையாளர் கூட்டத்தில் நான் தெரிவித்து என்பது அதுக்கு விசாரணைக்கு முகந்ததாக நிச்சயமாக சொல்லவில்லை. அது உறுதியாக சொல்லணும். அது எங்க இல்லை போஸ் கமிட்டிக்கு சொல்லவில்லை என்பதை 100க்கு 100 அறுதியிட்டு சொல்கிறேன். சொல்லவில்லை. மனுதாரர் தந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். இந்த மாணவி அங்க சொல்றாங்க, காலேஜ்ல இருந்து தான் கம்ப்ளைண்ட் வரப்பட்டது, அங்க இருந்து கோட்டூர்புரத்துல இருந்து வந்து தான் இங்க கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கிட்டாங்கன்னு சொல்றாங்க. இல்ல, அதுக்கான செய்தி அல்ல. அதுக்கான செய்திகள் அல்ல. அந்த வார்த்தையும் பொருள் அல்ல. அவர்கள் விசாரணை தொடர்கிறது. மீண்டும் சொல்லுகிறேன். மனுதாரர் புகார் அளித்ததற்கு பிறகு விசாரணை தொடர்ந்து கைது செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறார். காவல்துறை காவல்துறை மூலமா ஊடக பிரிவினரே அதுக்கான செய்திகளை ஒளிபரப்பும் தகவல் தெரியப்பட்டது. அவ்வளவுதான். தகவல் தெரிய வேண்டிய காலம் அதுதானே. அதுதான் விசாரணை இருக்கிற செய்தி என்ன கவுண்டர் பண்ண வேணாம். இப்பயும் சொல்லுகிறேன், நீங்கள் இல்ல, அதாவது இல்ல நீங்க உங்களுடைய கேள்வி நோக்கம் புரிகிறது சகோதரா. ஆனால் காவல்துறை விசாரணையில் இருக்கும்போது செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.